ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கேருந்து வந்திருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வணக்கம். இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். டைரக்டர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வேலை நான் பண்ணுவார், அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோட்டை அழிச்சிட்டு புதுசாக ஒரு கோடு போடுவார். ஸோ அதனால வேலை செய்யல. பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய ஃபைட் இருக்கும் இல்லையா, எனக்கு அவருக்கு நிறைய ஃபைட் இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஃபர்ஸ்ட் செட் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இல்லை வேணாம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கோம் படம் ஃபுல்லாகவே. ஆனால் படம் கடைசியில் ஃபைனலாக அப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரும் எனக்கு செட் ஆகிட்டாரு, நானும் அவருக்கு செட் ஆகிட்டேன். அவரோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா பார்த்துட்டு படம் ரிலீஸ் ஆகும், எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நானும் நீண்ட காலமாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடச்சிருக்காரு, நல்ல ஒரு இயக்குனர் கிடச்சிருக்காரு, நம்ம பாலு சார். இல்லை உண்மையில சொல்ல போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் கஷ்டப்படல சார், ரொம்ப இஷ்டப்பட்டு தான் பண்ணோம் இந்த படம். அரம்சை சார் ஒரு லொக்கேஷனுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்கறதுக்கு 10 நாள் 7 நாள் ஆகும் சார். அது மாதிரி ஒரு சாங் ரிஹர்சல்ஸ் பண்ணுறதுக்கு 3 நாள் 4 நாள் திருப்தி ஆக மாட்டார் டைரக்டர். அவருக்கு வந்து சாங்ஸ் வந்து சங்கர் சார் கிட்ட இருந்து வந்துட்டாங்களா, விசி குருநாதன் சார் சங்கர் சார் கிட்ட, அவரோட ஹை மெஜனிக்கு வந்து ரொம்ப லெசனாக இருக்கும். எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துருக்காரு பாலு சார். பாலு சாருக்கு ரிஹர்சல்ஸ் கொடுக்கும்போது நான் ஒரு 10 மூமெண்ட் கம்போஸ் பண்ணுவேன். மாஸ்டர் மறுபடி பண்ணலாமா, அதே இப்போ சரண் சண்முகம் எடிட்டர் சார் சொன்னாங்க. அதுபோல ரொம்ப அருமையான ஒரு இயக்குனர் சார். ஒரு கஷ்டமே எல்லாம் சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு பண்ணோம் சொல்லுவாங்க. சத்தியமா நாங்க ரொம்ப சந்தோஷமா ஒர்க் பண்ணோம் சார். இந்த பாட்டு நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாம் பாரிசு இருந்த தமிழ்நாடு பாரதியாரோட சாங்கு நடக்கிறதுக்கு அவரோட ஸ்டிக்கு பிடிச்சி எத்தனை ஹோமர்ஸ் சொன்னா அத்தனை ஹோமர்ஸ், அதுக்கே ஒரு படம் எடுத்திருக்கலாம். அதே மாதிரி நான் என்ன லொக்கேஷன் வேணாலும் சரி சார், நீங்க பார்த்துருப்பீங்க, வாட வாட வந்திர தேவா, சோக்கிதானி, விஜய் அஜித் சாங்கு ஸ்டாப் பண்ணி எங்களுக்கு கொடுத்திருக்காங்க சார். அதுக்கே நீங்க ஒரு கை தட்டலாம் தயவு செய்தி. அந்த லொகேஷனோட சம்பளம் ஒரு நாளைக்கு 80,000 சம்பளம் சார். ஒரு டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் கமல் கேட்கிறாருன்னு சொல்லி அந்த சாங்ல நிப்பட வச்சு விஜய் சாங்கு அஜித் சாங்கு ஸ்டாப் பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு திரு பாலு சார். அதுக்காக அவர் கை தட்டணும் ப்ளீஸ். நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க சாங்ஸ் எல்லாம், அதுக்கெல்லாம் எனக்கு நடன வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த கம்பெனியில் அத்தனையுமே சார், இந்த டெக்னீஷியன்ஸ் அத்தனையுமே ரொம்ப அழகான டெக்னீஷியன் சார், வெரி குட் ஜெனுவன் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. எனக்கு இந்த மாதிரி டான்சர்ஸ் வேணும் சார். டேப்பு கடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு சார். கோயம்புத்தூர்ல ஆர்டர் பண்ணி ஃபிளைட்ல அவர் வச்சிருக்காரு சார். அவரு ஒரு கை தட்டலாம். அந்த இப்ப இருக்கிற தட்டு, அந்த படத்தட்டு வந்து இல்ல, சொல்லக்கூடாது நம்ம, காட் இஸ் கிரேட். அந்த டேப் எங்கேயும் இல்ல, தேடி தேடி பார்த்தோம் சென்னையில, எங்க கடிக்கல, 5 கடிக்கல. கோயம்புத்தூர் ஆர்டர் வச்சு ஃபிளைட்ல வர வச்சிருக்காரு வித்தின் 4 ஹவர்ஸ்ல. அந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நமக்கு எல்லாமே, கேமராமேன் சார் சரி, கண்ணன் சார் சரி, சிவகுமார் சார் சரி, முத்துமனோர் சார் சரி, ஜீவரத்னம் சார் சரி, எடிட்டர் சரண் சண்முகம், அவருக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துடும், தகராறு வந்துடும். சாங் இப்படி பண்ணலாம் நாங்க 2 பேரும் தகராறு பண்ணி கஷ்டப்பட்டு ரெண்டுல பணி செஞ்சு டைரக்டர் சார் பாருங்க சார் சாங் எப்படி மாஸ்டர்ஜி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போலாமா, ஓகே போலாம் அந்த மாதிரி. ஆனா ரொம்ப இட்ஸ் கிரேட் லெசன் டு பாலு சார், பாலு வைத்தியநாத் சார், எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எனக்கு எல்லாம் எது கேட்க கொடுத்துருக்காங்க. இந்த தாரகை சினிமாஸ்ல எனக்கு நிறைய கூட வாய்ப்பு கொடுத்த திரு பாலு வைத்தியநாத் சார் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கும், டெக்னீஷியன் சார் அத்தனை பேருக்கும் என் மனதர் நன்றி. இங்க வந்திருக்கிற ஊடகம், இவங்க வந்து பத்திரிகாசிரியர்களுக்கும், என்னோட ரத்தத்துக்கான ரத்த நண்பர்களும் பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே, குரு தியாகப்பன் மாஸ்டர் அவர்களுக்கும் எல்லாரும் பண்ணிட்டு தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாலு சார் வந்து என்னை அழைச்சி எனக்கு ஒரு இதில் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு, ஒரு அரசியல் ரவுடி கேரக்டர். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன். பாலு சாரை பற்றி நம்ம மாஸ்டர் சொல்லிட்டு போனாங்க, அது அத்தனையும் உண்மை. அவர் கூட நான் பயணிக்கிறேன், பாலு சார் கூட நான் ஏறக்குறைய ஒரு 25 வருஷமாக பயணிக்கிறேன். அவருடைய அந்த தியாக மனப்பான்மை, இந்த ஷாட் இப்படி தான் எடுக்கணும்னா அப்படி தான் எடுப்பார். ரொம்ப டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தின் மூலிமா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற சுந்தரவல்லி மேடம் தோழர், அவங்கள வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. மாஸ்டர் ஜாக்வார் மாஸ்டர், பைல்வான் சார், மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். நான் வந்து அலாவுதீனில் வந்து அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், பொண்ணு விளையாடுலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் ஃபஸ்ட்டு கிளாப் படித்தது திருநிதி செல்வம் சார், அவர் நடித்த படம் தான். இன்றைக்கி வந்து நான் பாலு சார் பற்றி சொன்னால் கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நடந்தது எல்லாமே வந்து யதார்த்தமான ஒரு விஷயங்கள் தான். இந்த டைட்டில் வந்து அறம் செய், மணிமேகலையில் வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி அறம் செய்ன்றதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, உணவு உடை உறையுள் என்பதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கிறத பற்றி தெரியும்.
அதுக்கப்புறமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் வந்து அறம் எனப்படுவது யாதினை யாதென்றும் தீது இல்லாத சொல் என்று சொல்றாரு. அந்த வார்த்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீதா இருக்கக்கூடாது, வார்த்தை தான் சொல்லாகும், சொல்லுதான் செயலாக மாறும் சொல்றாரு. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவையார் வந்து சொல்றாங்க, கட்டாயப்படுத்தி வந்து அறத்தை செய்யக்கூடாது, அறம் செய்யன்னு சொல்லக்கூடாது, அறம் செய் விரும்புன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த உணவு உடைகள் இன்னைக்கு வரைக்கும் ரேஷன்ல அரிசியாக கொடுக்குறான். பொங்கல் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இல்லாதவங்க வேட்டி சட்டையாக கொடுக்குறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றி நம்ம இந்த கதையில வந்து அறம் செய் அப்படின்றத வந்து இவர் ஒரு உரிமையாக சொல்லியிருக்காரு. சரி, பாலு சாருக்கு இந்த டைட்டில் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு 10-15 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நட்பின் ரீதியில் அவர் கூட இந்த படத்தை நான் ஒர்க் பண்ண போனேன். ஒரே ஒரு விஷயம் தான், பாலு சாருக்கும் இந்த டைட்டில் கரெக்டாக இருக்குன்னா, நாளைக்கு காலையில் ஷூட்டிங்னு சொன்னால் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அவர் ஆஃபீஸ்லேருந்து 2 லெட்டர் வந்து வெளியே வரும் டிடிபி பண்ணி. ஒன்று வந்து டயலாக், அடுத்து இன்னொன்று வந்து நாளைக்கு காஸ்டியூமருக்கு எவ்வளோ சம்பளம், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எவ்வளோ சம்பளம், மேக்கப் மேனுக்கு எவ்வளோ சம்பளம், செட்டுக்கு எவ்வளோ, ப்ரொடக்ஷன் எவ்வளோ வந்து டிடிபியில் டைப் பண்ணி மேனேஜர் பாஸ்கர் சார்கிட்ட கொடுப்பார். அதாவது கதை டயலாக் வரும்போதே கூட அது வந்துடும். ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரே டைரக்டர், அவரே ப்ரொடியூசர், அவரே நடிக்கிறாருன்ற பட்சத்தில் அவங்க வந்து ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த மேக்கப் கூட கலைக்க மாட்டார். நேராக உட்காந்து நமக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க எல்லாம் போனோம்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அந்த இடத்துல எல்லாருக்கும் பேமெண்ட் பிரிச்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியே குடிப்பார். அப்படி வந்து ஒரு சிறந்த மனிதர். ஆனா எதுக்காக இந்த வார்த்தை தான் சொல்றான், சினிமாவில் வந்து இவ்வளவு விசுவாசமா இருந்தவர், அவருக்கு நடந்தது எல்லாமே இந்த சினிமாவில் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம், தனிப்பட்ட இடத்துல அவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு 2 உதாரணத்தை சொல்லி என்னுடைய சின்ன உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இன்னைக்கு 50 பேர் தேவைப்படுது, நாளைக்கு 50 பேர் தேவைப்படுது. கம்பெனி ஆர்டிஸ்ட் 25 பேர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் 25 பேர் எடுத்தாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரோ சொல்லிட்டாங்க, நடிகர் சங்கத்தில் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பெப்சிலிருந்து வந்துட்டார் சாமிநாதன் சார், ஷூட்டிங் நிப்பாட்டிட்டார். கை காலாம் அப்படி. எவ்வளவு காசு, தனி மனுஷன் ஒருத்தன் போராடி படம் எடுத்துட்டு இருக்கான். நான் பேரே சொல்லிட்டேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமலையில ஷூட்டிங் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு மேனேஜர் வராமல் போயிட்டார். யாருடைய தவறு? கே ராஜா நடிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து நான் கிளம்புறேன் போயிட்டேன். கே அஞ்சனா கீர்த்தி எல்லாரும் கூட்டு வந்து வச்சிருக்கோம். மேனேஜர் வரல, ஷூட்டிங் வந்து நிப்பாட்டிட்டாங்க. எங்க சங்கத்திலையும் போய் சொன்ன, இயக்குனர் சங்கத்தில் ஏதோ அவரை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலையும் சொன்னாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. மன்னன் சார் ஒருத்தர் மட்டும்தான் அதை கூப்பிட்டு விசாரிச்சு அவர் மட்டும் பண்ணார். அந்த மன்னன் சாருக்கு நம்ம மூலியமா இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் வணக்கம் சொல்றேன். எவ்வளவு கஷ்டம், ஒரு விசுவாசமா இருக்கான் ஒரு மனுஷன், படம் எடுக்கிறாப்ல இவ்வளவு கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறாரு. ஆனா அவருக்காக நம்ம சங்கங்கள் செயல்படுவா அப்படின்னா நீங்க தான் பதில் சொல்லலாம். அடுத்ததா சரி இதுதான் இப்படி ஆகிப்போச்சு. போலீஸ் ஸ்டேஷன் ஆர்கே ஹவுஸ்ல ஷூட்டிங் நடக்குது வாசல்வாக்கத்துல. 8 மணிக்கெல்லாம் ஷாட் வச்சு ஒரு 2 ஷாட் தான் எடுத்துங்கிறாங்க, வீட்டுக்குள்ள எடுத்துங்கிறாங்க. போலீஸ் வந்து டன்னு வந்து வண்டி நிப்பாட்டிட்டாப்ல, காசு கொடுன்னு கேட்கறாப்ல. சார் நீங்கள் ஷூட்டிங் எடுங்க சார், நான் போய் பேசுகிறேன் சார். போய் போட்டா சார் எதுக்கு சார், உள்ளே தானே சார் ஷூட்டிங் எடுக்கிறேன், வெளியில் எதுக்கு சார் காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, காசு கொடுங்க பிரச்சனை தான். எதுக்கு சார் கொடுங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுத்து தான் ஆகணும். சரி கொடுங்க, ஃபோனில் எடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் சன் டிவி சக்திகள் சொன்னேன். அந்த போலீஸ்லாம் ஒருத்தர் இருந்தார், குருஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். எல்லா இடத்துலையுமே பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையும் கடந்து சென்சாருக்கு போயிட்டு போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 42 கட்டு. அதாவது மனசுல வந்து ஒரு 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 வந்து அவங்க வந்து ஒரு அழுக்க சுமந்துக்கிட்டு படம் பார்த்து 42 கூட்பட்டுதான். நான் ஒரு 11 படத்துக்கு சென்சார் போயிருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், எங்க ஜெயிச்சவங்க எல்லாருமே தெரியுமா. 1/2 மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக 3 மணி நேரம் 7:30 மணிக்கு படம் முடிஞ்சு 9:30 மணி வரைக்கும் படத்தை அப்படியே அந்த அளவுக்கு இது கரையில் அது இல்லை. சென்ட்ரல் சொல்லியிருக்கீங்க, ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்கீங்க, ஆளும் கவர்மெண்ட்டை சொல்லியிருக்கீங்க, எதிர்கட்சி சொல்லியிருக்கீங்க, எதுதான் சார் எல்லாமே சொல்லியிருக்கேன் சார். ஆனால் நடந்தது தானே சார் சொல்லியிருக்கேன். 3 மணி நேரம் போராடி இவ்வளவு தோற வந்திருக்காங்க. எதுக்காக இவ்வளவு எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன்னு சொன்னா, இந்தியாவில் தமிழ்நாடுன்னா தனி மரியாதை. வந்தாரை வாழ வைக்கிறது மட்டும் இல்லை, இங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மீடியாவுன்னு சொன்னா நார்த் இந்தியா மீடியாலாம் எப்படி எழுதுவாங்க என்னன்னு தெரியும். ஆனா இந்த வளர்ந்த குழந்தைக்கும் ஒரு பிறந்த குழந்தைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றத பத்திரிகை ஊடக தர்மங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க தயவு பண்ணி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் படம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டம் சொல்றான். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 9 மணி ஷூட் முடிஞ்சா 12 மணி தான் வீட்டுக்கே போவோம். அவ்வளவு பிரச்சனை வந்துட்டே இருக்கும், ஏதோ ஒரு சைடுல வந்துட்டே இருக்கும். இருந்தாலும் தைரியமா எடுத்து ஒரு கான்செப்டை சொல்லி இவ்வளவு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம்.
கையெழுத்து கும்பிடுறது எங்கள் படக்குழுவின் சார்பாக பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் மனசு வச்சா இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படம் அமையும். உங்களை பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி வந்திருக்கிற இந்த குழந்தையை கரை சேர்க்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குது. தயவு பண்ணி எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அன்னை தமிழை முத்தம் செய், அதை அழிக்க நினைத்தால் எவனாக இருந்தாலும் யுத்தம் செய். திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. சாதியை வைத்து அரசியல் பிழைப்பவர்கள் மத்தியிலே அவர்கள் திருந்தாமல் சாதியை ஒழிக்க முடியாது. லஞ்சம் கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் திருந்தாமல் லஞ்சத்தை ஒருபோதும் ஒழிக்க முடியாது. மனிதர்களுடைய மனங்கள் மாறாமல் மதத்தை, மதவாதத்தை ஒழிக்க முடியாது. அதுபோல் மது பிரியர்கள் திருந்தாமல் டாஸ்மார்க்கையும் கள்ளச்சாராயத்தையும் ஒருபோதும் ஒழிக்கவே முடியாது. படத்தினுடைய தலைப்பு அறம் செய். குறைந்தபட்சம் இந்த ஜனவரி மாசத்திலிருந்து இந்த ஜூன் வரைக்கும் இதே திரையரங்கத்தில் பல இசை வெளியீட்டு விழா நிகழ்வுகள், வெற்றிப்பட கொண்டாட்டங்களை பார்த்திருப்போம். படங்களும் நிறைய வெளிவந்திருக்கிறது. ஒரு ஆக சிறந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்காக இயக்குனர் பாலு அவர்களுக்கு நான் தமிழ் வழக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆக சிறந்த ஒரு தலைப்பு அறம் செய். அறத்தினுடைய பொருள் புண்ணியம், கடமை, நல்வினை. இதுதான் அறம். குறைந்தபட்ச அறத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ இயலாது. முதலிலே இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பாசிசத்தினுடைய பிஜேபியினுடைய வில்லி சுந்தர வள்ளி அவர்களுக்கும் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களுக்கும் என் அன்பிற்குரிய நண்பர் ஜீவா அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய டைமண்ட் பாபு சார் அவர்களுக்கும் மேடையில் உள்ளிட்ட கதாநாயகிகள், திருச்சி சாதனா, பணிபுரிந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், குறிப்பாக 4 பாடல்களை முத்தாக கொத்தாக தந்திருக்கின்ற அண்ணன் கவிஞர் சிறேகன் அவர்களுக்கும், தேன்மொழி தாஸ் ஆக சிறந்த எழுத்தாளர் அவர்களுக்கும், படக்குழுவில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும், இதனெல்லாம் தாண்டி பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், PRO யூனியனுடைய தலைவர் அண்ணன் விஜய் முரளி அவர்களுக்கும், பெருதுரசி பலமுடன் மற்றும் உள்ளிட்ட அத்துணை நண்பர்களுக்கும் என் அன்பின் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். படத்தின் தலைப்பு ஆக சிறந்த தலைப்பு. படத்தினுடைய கதை அம்சம் இன்றைய சமூகத்திற்கு தேவையான ஒரு அரசியல் கருத்தினை, அது ஆளும் கட்சி, அது எதிர்கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் நேர்பட பேசுகின்ற, நெற்றியில் துப்பாக்கியை வைத்தது போன்று தோட்டா வெடிப்பது போன்று அற்புதமான வசனங்களை ஆக சிறந்த எழுத்துக்களால் தனது வலிமையான போர்க்குணத்தினால் எழுதியிருக்கின்ற பாலு அவர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அவர் நினைத்திருந்தால் ஒரு காதல் படத்தை எடுத்திருக்கலாம், அல்லது இரட்டை வசனம் படத்தை எடுத்திருக்கலாம். அவர் நினைத்தால் வெட்டு, குத்து, ரத்தம் என்று வர்ணத்தை எடுத்திருக்கலாம். அவர் நினைத்தால் சாதிய படத்தை எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் எடுக்கவில்லை. காரணம், நீ படிக்கும் புத்தகம் தான் தீர்மானிக்கிறது உன் நாற்காலி எதுவென்று. அதுபோல அவர் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் இந்த அரசியல். அரசியலை தவிர்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்க. காரணம், படிக்கிற பேப்பர்ல இருந்து நைட்டு குடிக்கிற பால் வரைக்கும் இந்த அரசியல் யாருமே தப்ப முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பு, நுட்பமான வசனங்கள், வசனத்தினுடைய நேர்த்தி, குறிப்பாக 1176 மதிப்பெண்களை எடுத்த திருச்சி அரியலூரை சார்ந்த அனிதா அவர்கள் நீட்டினாரை மரணித்தார்கள். தொடர்ச்சியாக 29 பேர் மறைந்திருக்கிறார்கள். இந்த கேடுகட்ட மத்திய அரசும் மாநில அரசும் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை. ஏன்? கல்வியை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி இது வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கீபா சின்ன நாடுங்க. அந்த நாட்டினுடைய முக்கியமான தத்துவம், அந்த நாட்டினுடைய முக்கியமான கோட்பாடு, அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகள் மட்டும்தான் இருக்கும். ஒரு தனியார் மருத்துவமனையோ, தனியார் கல்லூரியோ, தனியார் பள்ளிக்கூடமோ கீபாவிலே கிடையாது. ஆனால் எல்லா வயதும் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே எத்தனை ஆட்சி மன்னர்கள் இருந்த காலத்திலே ஒரு தமிழக அரசு தமிழக பள்ளிக்கூடங்களை சீராக சிறப்பாக அதை கொண்டு வர அவர்களால் இயலவில்லை. காரணம், அது அரசியல், அரசியலுடைய நுட்பம், இந்த புள்ளியில் அவர்களை அப்படி நகர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இயக்குனர் பாலு அவர்களுக்கு நான் சிறந்தாழ்ந்த வழக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தோழர் ஜீவா அவர்கள் பேசினார் சென்சாரை பத்தி. சென்சார்ல 42 இடத்துல கற்றுக் கொடுத்ததற்கு சென்சார் யார்? சென்சார் சென்சார்ல என்ன சென்சார் எப்ப கொண்டு வந்தா? 1901ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரன். ஏன் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தா அப்படின்னா, அடக்குமுறை, ஒடுக்குமுறை. இந்த மக்கள் யாரும் போராட முடியவில்லை. போராடினால் அடித்து நொறுக்குவது. அடுத்து எழுத்தின் மூலமாக வந்தார்கள்.
எழுத்திலேயும் அந்த அச்சுக்கலைகளை உடைத்து போட்டார்கள். அதுக்கு அடுத்த பிறகுதான் புரட்சி வெடிக்கிறது. ராஜேஷ், புரட்சி போகும்போது இந்த குறைச்சல் எப்படி இருக்கும்? நான் டைனாய்ட் ஃபீல் ஆகிறேன். ராஜேஷ் கரெக்டாவே ஆமா, இதுல அரசியல் பண்ணாத. புரட்சிகரமா அந்த அச்சுத்தாள்களை முடக்கினார்கள். அதுக்கு பிறகு இவர்கள் எந்த வகையிலே போராட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி காணொலி வடிவாக வீடியோ காட்சிகளின் மூலமாக பிரிட்டிஷ்காரர்களுடைய ஏகாதிபத்தியத்தையும் அடக்குமுறைக்கும் எதிராக படத்தை எடுத்து அதை வெளியிடும் போது டாக்குமெண்டரியாக புரட்சி தீ பற்றி எரிந்தது, விடுதலை பிறந்தது. அதற்கு பிறகுதான் சுதந்திரத்துக்கு பிறகு 1952ஆம் ஆண்டு சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரர்கள் அதை அமல்படுத்தினார்கள். நம்முடைய அடக்குமுறையை இப்படி வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்களே, இனி இந்த படம் இப்படி வெளியே வரக்கூடாது, அது நமக்கு பாதிப்பு என்று நினைத்துத்தான் அந்த சென்சார் போர்டு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். எனக்கு தெரிந்து சென்சாரில் யார் இருக்கிறா? பிஜேபி அரசினுடைய உறுப்பினர்கள் தான் அங்கு இருக்கிறார்கள். எதற்கு சென்சார்? பாரதி அவர்கள் செக்ஸ் படம் எடுத்தாரா? இது சாதிய படம் எடுத்தாரா? அப்ப கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்லைனா நான் கேட்பேன். ஏன்னா அந்த மண்ணுக்கானவே, அந்த மக்களுக்கானவே, இந்த சினிமா துறைக்கானவே அரசு வேலையை தூக்கி எறிந்து விட்டு சினிமாவை நேசித்து வந்ததை நான் கேட்பேன். முன்னாடியே ஜீவா அவர்கள் சொல்லி இருந்தால் தமிழகத்தில் சென்சார் கூட இருக்காது, அடிச்சு உடைச்சு எரிஞ்சிருப்போம். இது மாதிரி டைரக்டருக்கு மட்டும் இல்ல, சமூகத்தை சார்ந்து படம் எடுக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கும். நிறைய பேசணும். 2 விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுறேன். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. திருச்சி சாதனா அவர்களே, நீங்கள் வந்திருப்பது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அன்னைக்கு வந்து கணவன் மனைவி நல்ல நுட்பமாக கவனிச்சுக்கோங்க. இது அறிவுரையா சொல்லல, நான் என்னுடைய வழி, என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்கணும்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்க போனா அதை ஓப்பனா ஏதோ உலகத்தினுடைய பிம்பமாய் காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி? இது வந்து என்னன்னா, இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு சாதனா அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க விடுத்த பெரிய விழா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனா அதே சமயம் நீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க, வயக்காட்டுக்கு போறீங்க, அழகா ஓப்பனாவே குளிக்கிறீங்க, பிரபஞ்சம் பாக்குது, ஆனா ரசிகர்களும் நிறைய பாக்குறாங்க. நான் கொண்டு அது உள்ளபடி, அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், அதுல நான் தலையிட விரும்பல. ஆனால் ஒரு நீட் தேர்வை பத்தி நீங்க ஒரு பதிவு போடுங்க, ஒரு சாதி ஒழிப்பை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. உங்க மேல இந்த சமூகம் அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும். இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டீங்க முதல்வர் அவர்களை நோக்கி. அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நடிகர்களை பத்தி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற, நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகையாளர் 21 வயது நிரம்பிய இளைஞன் அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது சினிமாவில் இருக்கிறது, அதை திருத்தணும். நான் திருந்தறதுக்கு தான் நான் சொல்றேன். இது நான் போய் பார்க்கல, நான் கேள்விப்பட்டதை சொல்றேன், அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, உள்ளபடி ரைட் இருக்கட்டும். ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தான் ஆகணும். நான் எல்லாருமே வந்துட்டு படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல. நான் அப்படி ஆள் கிடையாது. நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆள் இல்ல, சாவுக்காக சண்டை போடுற கூட்டத்துல வந்தவன். அதனால நான் சொல்லணும். அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்ப கள்ளச்சாராயம் 51 பேர் செத்தாங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. சமூகம் என்ன, நீ நான் டீ விற்கிறவன், காப்பி விற்கிறவன், குப்பை வருகிறவன், டாக்டர், இது எல்லாமே சமூகம் தான். இந்த சமூகத்துக்குள்ளதான் சினிமாவும் இருக்கு. ஆக சினிமாவில் நீங்க களை எடுக்கிறீங்க, அதே மாதிரி அரசியலையும் நீங்க களை எடுங்க. இன்னும் உங்களை நிறைய பேர் நேசிப்பாங்க. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மேல இடத்துல கொடுத்த டார்ச்சர்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த கேஸ் சிபிஐக்கு மாறுச்சு. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில அவங்களுக்கு நீதி கிடைக்கல. எப்படி நீதி கிடைக்கும்? ஐஐடி காலேஜ் பாத்திமா பரமன்ற பார்ப்பன ப்ரொஃபசர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி கேரளாவில இருந்து நான் புள்ளி அனுப்புனாங்க. அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. ஏன் வேங்க இல்ல குடிக்கிற தண்ணியில பிய்யுங்க, பார்த்து சொல்லணும், அசிங்கமா இருக்கு, எவ்வளவு கூச்சப்படுறோம். மலம் கொட்டுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சிச்சா? கிடைக்காது, கிடைக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் உங்களை வலியுறுத்துறேன்னா,
இங்க படிச்சவன் சொன்னா எவனும் கேட்கறது இல்ல, ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கிறான். இந்த நாளைய தீர்ப்பான்றான், நாளே வேண்டாம். என்னடா சொல்றீங்க? போராட்ட களம் வேறு, அறம் செய். இந்த அறத்தினுடைய மேன்மை, அறம்னா என்ன, எப்படி வாழ்ந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா? அறத்தின் நிலைகொண்டு வாழ்ந்தார். பதவி விலகுகிறார், சூட்கேஸ் எடுக்கிறாங்க, எல்லா பெட்டியும் எடுக்கிறாங்க. அந்த வேலையாளை சூட்கேஸை துடைக்க சொல்றாரு. ஐயா நான் தொடச்சிட்டேன்னு சொல்றான், மறுபடியும் நல்லா தொடங்குன்றாரு, தொடச்சிட்டேன் அப்படின்றாரு. இன்னும் நல்லா தொடப்பா அப்படின்றாரு. ஏன் அப்படி? சுத்தமா தானே இருக்கு, இன்னும் துடைக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு, இங்க இருந்து போகும்போது என் பெட்டியில ஒரு தூசி கூட ஒட்டிருக்க கூடாது, இதுதான் அறம். அவர் நினைச்சிருந்தா பிளைட்ல போயிருக்கலாம். இதான் அறம். அறத்தினுடைய பண்பு என்ன, அறத்தினுடைய கேரக்டரைசேஷன் என்ன, அந்த மாநிலத்தை என்ன சொல்லுது? நல்ல கண்ணு ஐயா எத்தனை பேருக்கு தெரியும்? இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல கண்ணுனா தெரியாது. அவருடைய 84வது பிறந்தநாள் விழாவிற்கு 84 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போய் அந்த கட்சி கொடுக்குது. அப்படியே அந்த 84 லட்சத்தை வாங்கி மறுபடியும் கட்சிக்கு நிதியா கொடுத்த மனுஷங்க இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் 10,000 கோடி வச்சிருக்கான், 500 கோடி வச்சிருக்கான். எது அறம்? நிறைய பேசுறோம். இந்த அறம் நிச்சயமாக வெல்லும். படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இருமல் சென்சார் சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் சொல்லுங்க, வழக்குகளுக்கு அஞ்சுவதன் நான் கிடையாது. பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை. அந்த இறப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். அந்த இறப்பு நம்மை நேசித்து வர வேண்டும். உங்களுக்கும் முடிச்சிடும், நானும் முடிச்சிடும், எனக்கு தெரியும், டியூரேஷன் தெரியும், நான் எல்லாம் தாண்ட மாட்டேன். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள். நானும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ் உரிமை கட்சியும் அதன் முத்தமிழன் மேல்முருகன் அவர்களும் எப்போதும் உங்களுக்கு உடன் இருப்பார்கள். அறம் வெல்லும். பாலு சார் வெல்வீர்கள். நன்றி, வணக்கம். திருச்சி சாதனா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் திருச்சி சாதனா. வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏங்க இதுக்கு மேல எப்படி? நான் தான் ஷார்ட்டா இருக்குல்ல. இல்ல இல்ல பரவாயில்ல வருங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இருக்கும் திருச்சி வரைக்கும் கேக்குதா? ஓகே சூப்பர். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, அறம் செய் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சார். துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமா எல்லாமே வந்து ஓப்பனா எல்லா கட்சியினரும் பேசுற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பரா எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசை படத்துல வந்து மிதிச்சிட போற இது வேற கத்த போறாரு. ஹலோ சார், சாரி சார், ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு சார், சாரி சார். எங்கிட்ட போனாலும் அடியா விழுது. என்ன பண்றேன்னு தெரியல. இந்த எப்படி சொல்றது, நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும்தான் பேச சொன்னாங்க. ஆனா இப்படி பர்சனலா பத்தி பேச விட்டு இவங்கெல்லாம் வந்து பூகம்பம் அப்படியே கிளம்புது. இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக 4 பேர் அட்வைஸ் பண்ண அதை கண்டிப்பா நம்ம ஏத்துதான் ஆகணும். அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும். அதை நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஆமா, ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்றது, முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனா நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம். கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சாரு அப்புறம் ஜீவா சாரு 2 பேரும் வந்து என்னை வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க. ஜீவா சார், ஜீவா அதான் 2 பேரும் வந்து கேட்டாங்க, எப்படிமா இந்த கேரக்டர்ல நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பா
எனவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார், எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன். இதை வந்து ஒன்லி நடிப்பு தானமா, இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க. சோ இந்த படம் பார்த்தாது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன். அதனால சோ எனக்கான கேரக்டரோட நீங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் தயங்கியே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ஆட்டிடியூட், அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க, பேசுறாங்க, பாவனை, அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் வந்து வீடியோவா நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க. அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காம கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன். என் மனசார எப்படி சொல்றது, நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டா வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்க வந்து உறுதுணையா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல் படம் வெளியாக உள்ளது. இன்னும் ஒரு 15 படம் நடிச்சு முடிச்சுட்டு, ஆனா வரவிக்கிறது வந்து இந்த படம் தான், அரம்சை படம் தான் வரப்போகுது. சோ எல்லாரும் சப்போர்ட்டா இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு, எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அரம்சை. அதனால இந்த டீமுக்கும் நீங்க வந்து என்ன சொல்றது, எனக்கு அவர் சொன்னதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. டக்கு 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 டக்குன்னு வருது. என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். நீங்க சொல்றதுனால, உங்க பேர் என்ன சார்? குணாஜி. இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் வட்டமே நடத்திட்டாரு குணாஜி. கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது. அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான், எல்லாரும் சொன்ன மாதிரிதான், நீங்க கத்த நாங்க கேட்க, இவ்வளவுதான். எல்லாருமே கத்தணும் உங்க மாதிரி பேரஸா இல்லைங்களா? அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க ஆப்போசிட்ல அந்த வாய்களை பார்த்தாங்க, வேற ஏதாவது பேசினாங்க, பேச முடியல, ஏன்னா நீங்க பேச விடல. சோ அதனால படம் எப்படி எடுத்துருக்காங்கன்னா, எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்க கேளுங்க, போராடி வாங்குங்க, உண்மை உறப்பு சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க. அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. எங்கிட்டாவது சைடு கீழே போய் ஏதாவது பாட்டுக்கு இது தெரிஞ்சுறாங்க. அதனால வந்து தயவு செய்து தியேட்டர்ல வந்து பாருங்க. முக்கியமா வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி, அண்ட் வந்து மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாலு வைத்தியன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு நன்றி சார். பேர் தெரியல, ஜாஸ்தியா இருக்கனா, ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் எப்ப பார்த்தா எப்படி வந்தாரா நம்ம மேடையில உட்காந்துருக்கோம், அங்கிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்லையா, அப்படின்னு பார்த்தா அவரு சாரா அப்படி வேற மேடையில வேற இருக்கவே கொண்டாடி இருக்கா சார், கொண்டாடி இருக்குன்னா முன்னாடி அவரு இல்லையா சார், இல்லையா? சண்டை ஐயோ ஏங்கிட்ட எவ்வளவு எடுத்துருங்க சாமி, நானே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கேன் சார். சார் ஐயோ அத்தி சரிங்க சார். எல்லாருமே உங்களுக்கு வந்து துணையா இருந்து என்ன இருந்து எல்லாரும் ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் எங்களுக்காக பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார். பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி. இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். First of all, thank you so much for giving me this opportunity to standing in front of you all and sharing some of my experience with you all. Thank you very much. Aramsai, it was a very wonderful and amazing journey. And in the படத்துக்கு என்னோட கேரக்டர் பத்தி பேசணும்னா என் கேரக்டர் பேர் கைல். இட்ஸ் a very bubblyயான ஒரு ஜாலியான கேரக்டர். ஹோப் எல்லாருக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். So, Balu sir, thank you sir for giving me this opportunity and making me part of Aramsai team, and thank you so much for trusting me. Thank you sir. Balu sir pati presnona, Balu sir, he is a very active and very energetic person on set, and at the same time nadikkambodhu and direction பண்ணும்போது it's very difficult, so he handled very smartly, and he is
energy is very, very, energetic. So it's helped a lot for us. And our producer, ma'am, Sweta ma'am, she was such a beautiful lady. She's so sweet to everyone. Thank you so much for ma'am for giving me this opportunity. Rombo Nandri. And music, Shrikant Deva sir, he has given beautiful music in this movie. I think it's not here. So it was honor to working in same project. Thank you so much, sir. I don't know where you. And Jiva. Jiva, he was, it was Jiva. It was a wonderful experience, amazing. Rumbo supportive irundirukkinga. Rombo nandri. Thank you so much. And now coming to our ADs. So generally, other state lende, other language lende varumbodhu in that state le, and then acting in different language, rumbo difficulties irukum. So na appadi onu persa feel pannala because of our ADs. Rumbo nalla solli kuduthirukanga, they have been so supportive and kind to me. Thank you so much, all our ADs, especially Jiva sir. Thank you very much for your kind and patience. And thank you so much, if I'm not leaving anyone. Thank you very much. Thanks all the media, and thank you so much for RMC entire team and crew. Thank you very much. Thank you so much. Vanakkam. Good evening. Ellarkum firstly, இன்னைக்கு ஈவினிங் இந்த எங்களோட ப்ரோக்ராம்க்கு வந்து எங்களெல்லாம் வாழ்த்துறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் when I was doing this character, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, I mean ரொம்ப ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ். This could either get me like நான் ரொம்ப ப்ரைஸ் வாங்குவேன், இல்லைன்னா திட்டு வாங்குவேன்னு நினச்சேன். இப்படிதான் நான் காமெடியாக சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. Because I was not sure நான் என்ன சொல்கிறது, மேபி இட் இஸ் ரைட், மேபி இட் மைட் ஹர்ட் சம் சென்டிமெண்ட்ஸ். But at the end of the day, நான் ஒரு ஆக்டராக what I should do, that is what I did. I can see they've done a fantastic job. So ரொம்ப நல்லா வந்திருக்கு. The output is really nice. I'm seeing it for the first time and it's really very good. So I'd like to take a moment to thank the whole team, Balu sir, and all the ADs who really helped me. From everybody seated here, ellarume, I'm sorry, ellar peru yaval, but I really respect you all and I'm glad you all came. Adukku mela I have nothing much to say. I'd like to give you all a big thank you. Thank you so much. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரம்சை இந்த படத்துடைய நாயகன் பாலு வைத்தியநாதன் அவர்கள். ஆங்கர் அவங்களுக்கு கைண்டு இன்ஃபர்மேஷன் எழுதி கொடுப்பார், அதெல்லாம் செய்வார் அவர். அவர் வந்து இந்த படத்தின் நாயகன், கதாநாயகன் அண்ட் இயக்குனர், ப்ரொடியூசர். ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவர் மனசில் இருந்த ஒரு விஷயத்தை படமாக்குறதுக்கு பல நாள் அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒரு கம்ப்ளீஷனையும் அவர் பட்டிருக்காரு. ஸோ எனக்கு ஒரு நல்ல நண்பர், இனிய மனிதர். பார்க்குறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமாக, அவருடைய ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா ரொம்ப காரசாரமாக இருக்கும். பட் குழந்தை மனம் கொண்ட ஒரு பலாப்பழம் மாதிரின்னு வச்சுங்களேன். உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நான் நிஜமாக தான் சொல்கிறேன், யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினச்சிருக்கேன். எல்லாத்தையும் திட்டுவார், கத்துவார், டென்ஷன் ஆவார். பட் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட மேடையில் பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்பயுமே மனசில் இருக்கிறத சொல்கிறேன். நல்ல மனிதர். அண்ட் ஸ்வேதா மேடம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர், அவங்களுக்கும். ஹீரோயின் மேகாலி ரொம்ப டேலண்டட், அழகான ஒரு பொண்ணு, அப்கமிங் டேலண்டட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ரொம்ப அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப சின்சியர். நீங்கள் அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பாலு சாருக்கு டஃப் கொடுத்து பயங்கரமாக ஆடியிருப்பாங்க. ஏங்க இல்லை, நானாக இருந்தால் அந்தளவு கூட அவரளவு கூட ஆடி இருக்க மாட்டேன். அது வேறு, அது உங்களுக்கே தெரியும். மாஸ்டர் அதனால தான் என்னை வந்து எனக்குன்னு எடுத்து வச்ச சாங்கை கூட பாலு சாரே ஆடிட்டார். அது என்ன பாட்டது? இல்லை அது இல்லை, இன்னொன்று அந்த பின்னி பெடல் எடுத்து பிரிச்சு மேய போகிறேன்னு ஒரு சாங்கை போட்டு காமிச்சு எனக்கு கமிட்டே பண்ணார். ஜி இதில் நீங்கள் தான் இந்த சாங் ஆடுறீங்க, உங்களுக்கும் மேகாலிக்கும் ஒரு ட்ரீம் சாங்கு அப்படின்னாரு. அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ட்ரீம்லேயே தான் ஓடிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தா தான் உண்மையே தெரியுது. இன்னும் ஷூட்டிங் இருக்கு உங்களுக்கு, ஷூட்டிங் இருக்கு உங்களுக்குன்னாரு.
அவரே தனியாக ஷூட்டிங் போயிருக்காரு. எங்கே நம்ம உள்ளே போனால் ஏதாவது கலாச்சிட போகிறோம்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அந்த பக்கமே வர விடல சாங் ஷூட் அப்போ. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மேகாலி வந்து ஒரு நல்ல ஹார்ஸ் ரைடர், நல்ல டான்ஸு, ஃபிட்னஸ் கான்ஷியஸு, பர்ஃபார்மன்ஸ்க்காக ரொம்ப ஆர்வமாக, அதுக்காக டெடிக்கேட்டடாக கமிட்டடாக வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஒர்க் பண்ணதில் நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ், புதுசாக படம் எடுக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஹீரோயின் வேணும், நல்ல கோஆப்ரேட்டிவ் பண்ணி நல்ல ஒரு சின்சியரான பொண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ண அந்த ஒரு நண்பர்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ ரொம்ப சின்சியர் பெர்ஃபார்மர், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அஞ்சனா கீர்த்தி, அவங்களும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஜம்போன்னு ஒரு படம். பட் காம்பினேஷன் இல்லை, இந்த படத்தில் காம்பினேஷன். என்னுடைய இனிய நண்பர், அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டடான சின்சியரான ஒரு ஆக்டர். அண்ட் அண்ணன் ஜாக்குவார் அண்ணன், இந்த படத்தில் முதலமைச்சராக அவர் வராரு. பல அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயங்களை தான் இருக்கும். இந்த படத்தோட கதை கேட்கும்போது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்ததுன்னு சொன்னால், இந்த கோவிட்லாம் முடிஞ்சு யாருமே ஷூட்டிங்கே கூப்பிடல, படம் இண்டஸ்ட்ரியே அப்படியே டவுனில் இருக்குது. என்னடா இது ஷூட்டிங்கே யாரும் ஆரம்பிக்க மாட்டேன்றாங்களே, ஒரு ஃபோன் கூட வரலையே, படம்லாம் அவ்வளோதானா, இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா, தேட்டர் வேறு ஓட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு. சார் உனக்கு நான் பாலிவுட் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணார் அவர். ஓகே, ஏதோ ஒரு ஆடு சிக்குது, போய் ஒரு மீட்டரை போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் அவரை போய் பார்க்க போனேன். சார் போனதுக்கப்புறம் சரி கதையை சொல்லுங்கள் சார். என்னன்னு சார், இதில் நம்ம 4 பேர் ஒரு கேரக்டர் பண்ணுறோம் சார், ஒரு இது சார். சரி கதையை சொல்லுங்கள் சார். சார் ஃபுல் கான்ட்ரவர்சி சார், படம் நீங்கள் கதையெல்லாம் கேட்காதீங்க, ஃபுல் கான்ட்ரவர்சினாரு. நான் ஒரு 4-5 வாட்டி கேட்டு பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் கேட்கறத விட்டேன். அடப்பாங்க சார், நீங்கள் படமாக எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் டப்பிங்கில் அப்படின்னு சொல்லி. நான் ஸ்பாட்லேயும் இப்படி தான், நம்ம உங்களுக்கு தான் தெரியும்ல, நம்ம வந்து அதனால் எனக்கு இந்த படத்துடைய கதை என்ன, அவர் என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியாது. டைலாக் சொல்லுவார், கேட்போம், நடிப்போம், அவருடைய மைண்டில் தான் ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் திருப்பி அது இல்லைங்க ரீஷூட் பண்ண போகிறேன்னு. சரி ஓகே, அவர் வந்து ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சிருக்காரு, ஒரு டைரக்டரோட ஃப்ரீடம். நம்ம போய் இதில் ஏதாவது கருத்து சொல்கிறோம், அது சொல்கிறோம், இது சொல்கிறோம், அந்த சுதந்திரத்தில் தலையிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுட்டு நாங்களும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சுருக்கோம். நீங்கள் படம் வரும்போது பார்த்து புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் வந்து படத்தில் நம்ம அன்பு அண்ணன் பைல்வான் அவர்கள், அவர் ஒரு பொலிட்டீஷியனாக அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ணனோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய வருஷமாக நாங்கள் வந்து பேசியிருக்கோம், நிறைய வருஷமாக அண்ணனை வந்து தெரியும். என்ன ஒன்று, இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசும்போது நம்மளை பற்றி 2 வார்த்தை கூட எதுலேயும் சொல்ல மாட்டேங்கிறார். அதான் எனக்கு ஒரு வருத்தம். ஏதாவது சும்மாவது சொல்லி விடுங்கண்ணே, இப்போவே சொல்கிறீங்கண்ணே, சரி நம்ம பையன் தானே அப்படின்ட்டு நம்மளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் வந்து படத்துடைய இசையமைப்பாளர் என் இனிய நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், அவங்க இன்றைக்கி வர முடியாத சுச்சுவேஷன் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் திருச்சி சாதனா அவர்கள், அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அவங்க அந்த பொலிட்டீஷியன் கேரக்டர் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்குது. எப்படி நம்ம இந்த சரளாக்காலாம் பண்ணுற சில கேரக்டர், நம்ம சோபனான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க இப்போ இல்லை, தவறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கலான சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, காமெடிக்கு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது. அவங்க பேசும்போது நிறைய பேர் ரசிக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு பாமர தமிழில் ரொம்ப அழகாக அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் நம்ம சக்தி அண்ணன் ஒரு பெரிய டெரர் வில்லன். அவர் ஆனால் கொஞ்சம் ஏச்சு காமிங்க, டெரர் வில்லன். அந்த கஞ்சி போட்ட வெள்ளை சட்டையை பார்த்தோன்னா டக்குன்னு எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அவரை நான் சாஃப்டாகவே பார்த்துருக்கேன். என்ன கேரக்டர்ண்ணே, நான் தான்ப்பா வில்லன்னாரு. அண்ணா என்கிட்ட மட்டும் சொல்கிறாரு, உன்னை பார்த்தா என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அது வந்து எப்படி நமக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கேரக்டராக கதைக்களமோடு வரும்போது அது நல்லாயிருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போ, கரான்னு ஒரு மூவி. நானும் என்னுடைய இனிய நண்பர் குணாஜி பொங்கி எழுந்துட்டு போனார். அவர் என் படத்தில் ஒரு முக்கியமான என்னுடைய ரைட் ஹேண்ட் கேரக்டராக பண்ணார். அதில் நான் வில்லனாக நடிச்சிருக்கேன். பட் எனக்கே பார்க்கும்போது கூட இல்லை, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வில்லனாக அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமோ. ஏன்னா அது கேரக்டராக அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த குட் பாய் இமேஜுக்குள்ளே இருக்கிறவங்க, ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்கிறவங்க வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த படத்தில் என்னுடைய ரோல் அப்படி இருக்குது. அது பாலு சார் தான் சொல்லணும், அவர் எப்படி அதை பண்ணியிருக்காரு, எப்படி எடிட் பண்ணியிருக்காருன்னு. நாங்கள் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது. என்ன சார் வந்திருக்கேன். அண்ட் மாஸ்டர் அண்டு சபரி சார், ரொம்ப முக்கியமாக
படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அவங்களுடைய இதில் தான் பண்ணது. ரொம்ப இனிய பண்பாளர். அண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் அறம் செய் படத்துடைய பிஆர்ஓ சாவித்திரி மேடம் பின்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு அவங்களுக்காக தான் நான் மெயினாக இன்றைக்கி வந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு படம் என்னோட படம் வருது, நான் பிஆர்ஓ பண்ணுறேன், நீங்கள் வரலனா எப்படி அப்படின்னாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் வர முடியாத சுச்சுவேஷனாக இருந்தது. அதனால தான் லாஸ்ட் மினிட்டாக வந்தேன். பட் அவங்களுடைய அந்த ஒரு அன்பான அழைப்பை ஏற்று நான் இன்றைக்கி வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்டு இணை இயக்குனராக இந்த படத்தில் ஒர்க் பண்ண இயக்குனர் ஜீவரத்னம் சார் அவர்கள். இப்போ குணாஜி பேசும்போது சொன்னார் இல்லையா, அந்த சென்சார் அவர் மட்டும் சொல்லியிருந்தா நான் போய் சென்சாரை பிடிச்சிருவேன், அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன், அதெல்லாம் அந்த ஜீவாங்க. இந்த ஜீவா இல்லை. ஏதாவது மாற்றி போகிற வகையில் நமக்கு ஏதாவது பொட்டலத்தை போட்டு விட்றாதீங்க. இப்போல்லாம் குடித்தா கூட 10 லட்சம் கிடைக்கும், நடித்தா காசே வரமாட்டேங்குது. நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம மேலே எதுவும் போட்டு விட்றாதீங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, படத்தில் இன்னொரு அதின் ஒரு பையன் நம்மளுடைய சகோதரர், அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அண்ட் கேமராமேன் கண்ணா, இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருத்தராக சொன்னால் மேனேஜர் பாஸ்கர் சார், எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் இயக்குனர் அவர்கள் என்ன நினச்சிருக்காரோ அவருக்கு வந்து அது கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். என்னுடைய உறவுகளே, ஒரு நாள் ஃபோன் வந்தது, நான் தான் டைரக்டர் பாலு வைத்தியநாதன் பேசுகிறேன் அப்படின்னு. உங்களை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்காக போச்சு. இல்லை சார், நான் டைரக்டர் தான் அப்படின்னாரு. என்ன விஷயம்னு. இல்லை, நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணுன்னாரு. நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்னாரு. தெரியும் தான் கூப்பிட்ருக்கேன்னாரு. அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவார். அதே மாதிரி சமீபத்தில் 2 டிவி சீரியல் நடித்தேன், அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க. இதனால் ஒருத்தருக்கு வேலை போயிடுது. அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிட்டு போகிறல, அவருக்கு வேலையெல்லாம் போயிடும். அந்த டயலாக்கை அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன். ஆனால் அப்போவே சென்சார் கட்டு வரும்னு எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களே அவர் வசனமாக்கியிருந்தார். அதனால் இது இந்த மந்திரி குறிக்கும், இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, அவர் போஸ்டரில் மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தார், கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை இன்னும் போட்டிருந்தார். முழுக்க இது அரசியல் பேசுகிற படம். ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியலை. ஏன் நாங்கள் அரசியல் பேசுகிறோம் போடுங்களேன். எதுக்குன்னா, நீங்கள் அவ்வளோ துணிச்சலாக நாட்டில் உள்ள நடப்புகள், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி தாக்குறீங்க. நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்கிறீங்க. இதில் எனக்கு முன்னால் ஒருத்தர் இதில் என்னை பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்னாரு. நான் இன்றைக்கி அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன். ஜீவாவை பற்றி எனக்கு சொந்தக்காரர் அவர். இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது. அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர். அது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதான். ஏன் விளைக்கிங்களா? ஓ, அரசியல் படத்தில் நடிக்கிறதுனால அரசியல் கட்சி தான் விளைக்கிங்களா? ஓ, அவர்கிட்டையும் அப்படியா? அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும். மாநில அரசு கிளிகளையும் கிழிச்சார். அவருடைய தலைவரே திமுக சார்பில் கூட்டணியில் ஜெயிச்சவர். இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போனால் என்ன ஆகும்? நீங்கள் வாழ்வுரிமை கட்சி தலைவர், திமுக ஆதரவில் ஜெயிச்சவர், நீங்கள் எப்படி திமுக தப்பாக பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்குறேன். கச்சா அம்சான்னு போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? நான் சொல்றது, திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன விடுறது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோடு தான் பேசுறேன். நான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா 50 பைசா தான். ஆனால் அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா ₹1.50. இன்னைக்கு எனக்கு பின் ரசிகை ஜாஸ்தி. அது தெரியுமா? அது சிரிக்கலாம் பாருங்க.
எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள். ஆனால் அவங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுறீங்க. இதான் பேசின மட்டும் அது நண்டம்மா சொல்லி திருச்சி சார்ந்த ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு. நல்லா கத்தி கத்தி பேசுனீங்க, கைத்தட்டலே விழலன்னு கவனிச்சிங்களா? அப்ப ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். நாம இப்போ இன்னைக்கு கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்போவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம். எல்லோருக்கும் நீங்களே உங்கள் கட்சி பேர் வாழ் உரிமை கட்சி. அவங்க உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, அவங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, அவங்க உங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, அவங்க உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ எனக்கு என்னை பற்றி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். என்னை பற்றி கேள்வி கேட்டே என்னை பெரியவன் சாய்க்கிறாங்க. நான் இல்லாத பொழுதும் சரி, இருக்கும் பொழுதும் சரி. அந்த எதை சிரிச்சிட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கேள்வி கேட்கிறாரு. நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழில் வைக்கிறாங்க. அது ஏன் தப்பு இல்லை? தயவுசெய்து நீங்கள் என்னுடைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், அவர் தவறான தகவல்னு சொன்னார். சமீபத்தில் 5 பதிவில் நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு. தமிழிலே வந்திருக்கு. சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கில் போடியான்னு சொல்லியிருக்கேன். நான் பேசியிருக்கேன். அவர் பார்க்கல, நான் செய்வேன். அவரு நான் தப்பாக பேசுனது மட்டும் பார்க்குறாருன்னு தெரியல. எப்படி அவர் சொல்லலாம்? நான் 5 விஷயம் போட்டிருக்கேன். அரசியல்காரனுங்கிற சேனலில் போய் பாருங்கள், எல்லாம் 1 லேக் மேலே போயிருக்கு. சாராயம் இன்னைக்கு நீங்கள் அரசியல் பேசுன, நானும் அரசியல் பேசுனேன். இன்னைக்கு ஏன் கல் இறக்குறத அனுமதிக்க மாட்டீங்க? எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். எப்படி அவங்க வந்து விடுவாங்க? யாரும் லஞ்சம் இருக்கீங்களா? அப்படின்னா அது அரசியலாயிரும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்துவிட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. நான் தான் சொல்கிறேன், அரசியல்காரன் சேனலில் 4 பதிவு போட்டுருங்க. 4 2 லட்சம் 2 லட்சம் போயிருக்கு. எல்லாமே அரசை விமர்சித்து தான். ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கிறேன். இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன் நான். அதேமாதிரி இந்த யூடியூப்பில் அதிகமான வியூவர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா? ஒரு ரகசியம், சீமானுக்கு தாங்க அதிகமாக வியூவர்ஸ் இருக்காங்க. சீமானுக்குத்தான். சீமானை பற்றி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் ஏறுது. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள். நாமளும் தமிழ் கட்சி சீமானை பற்றி பேசினா, அவர் பேசினா. ஏன்னா பார்க்குறவங்களுடைய டேஸ்ட்டே வேற. பார்க்குறவங்களுடைய டேஸ்ட்டுக்கு நாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சில நேரம் போக வேண்டியிருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பாக நினச்சிக்கிறாங்க. எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. உடனே நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை. எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேசி நினைக்கிறேன். இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வார்த்தை சொன்னார், காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்ட்டு. யாரை சொல்கிறாரு எனக்கு தெரியல. விளக்கு இது விதிவிலக்கு பால் வைத்தினான்னு சொல்லணும். அவரு ஜீவானந்த் என்ன சொல்கிறாரு, விழுந்து கரெக்டாக ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் பைசா டான் அடித்தார். உண்மையிலே எனக்கும் கொடுத்துட்டார். பேசுகிற தொகையை கரெக்டாக கொடுத்தாரு, எந்த சந்தேகமே இல்லை. நான் ஜீவா மாதிரிலாம் பேச மாட்டேன். ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சுது. ஹீரோன்னு சொல்லி ஏமாற்றி விட்டாருங்கிறாரு அவர். உண்மையா இல்லையா? என்கிட்ட கதையே சொல்லலைன்னாரு. எவ்வளோ அழகா ஒரு நடன காட்சி வச்சு போட்டுது, அதையும் பிடிக்கிட்டார் ஐயா. அருமையாக பேசுனீங்க. நீங்கள் தான் இந்த விழாவில் மிகச்சிறந்த நாதத்தை, அதாவது நீங்கள் வந்து ஔவையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க. நான் உரை சொல்லிட்டேன், அவ்வளோதான் உண்மை. இதுக்கு டைரக்டர் பள்ளி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நானும் மற்ற சில விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறேன். ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன். என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டரில் நடித்தது. அந்த அரசியல்வாதி கேரக்டர்லையும் ஒரு இழுத்து விடாமல் பார்ப்பார். கமா போட்டால் அந்த கமா போடணும். அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டரை பார்த்து இப்போ தான் பார்த்தேன். என்னைய ஒரு எழுத்து கூட மாற்ற விட மாட்டாரு, சாவடிச்சிட்டார் உண்மையிலே. ஏங்க ஒரு டைரக்டர், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவருக்கு இல்லவே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோவில் தான் வரணும்ல, உண்மை. அந்த அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு அமிக்கபிள் பர்சனை இல்லை. ஏன்னா இந்த டயலாக்கு எங்க இப்படி கொஞ்சம் மாற்றிக்கலாமா? நோ 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 இருக்கிற பேசு. ஆகா
நானும் ஜீவா வந்து சிலரும் ஜீவா என்னை சமாதானப்படுத்துவார். அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணே, அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணே, இப்படி தான் அவர் சொல்லுவார். இதுக்கு அதனால் அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லேயே நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை பார்த்தேன். ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அது ஜீவனந்தன் சார் தான் நினைக்கிறேன். அவர் தான் என்கிட்ட சொன்னார். அவர் தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சுது. அவரும் சொன்னார், சார் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுங்க சுத்தம் அப்படின்ட்டு. அதேமாரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள், அவர் மட்டும் அண்ணே இப்படி தானே இப்படி தானே அப்படின்ட்டு ரைட் ஓகே. ஏன்னா நல்ல வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆளை ஒருத்தர் வச்சுருந்தார். ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேறு யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. ஹீரோயினை அதுக்கு முன்னே பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க. ஜீவா பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா 30 வருஷம் 30 வருஷம் அதிகம் வரும், 25 வருஷம். அதாவது என்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தார் ஜீவா. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினியுடைய ரசிகர், ரஜினி மாதிரியே பேசுவார், ரஜினி மாதிரியே நடிப்பார். ஆனால் அந்த லொல்லு சபா இதில் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் ராஜ் டிவியில் பண்ணும்போதும் சரி, நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு அதாவது எப்போவோ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.